Hi friends, இன்னைக்கு நம்ம surveying topicல contouring பார்க்க போறோம் for JDO க்கு full revision surveying. Next first பாத்தீங்கன்னா contouring. இது an imaginary line on the ground surface joining the points of equal elevation. அது வந்து ஒரு imaginary line சொல்றாங்க. Next contour, a line in which ground surface is intersected by a level surface obtained by joining points of equal elevation. Line on the map called contour line. Contour map showing contour lines are called contour map. Contour map gives idea about altitude of the surface, relative positions in plan. Contour interval na constant vertical distance between two consecutive contours. That's contour interval. Vertical distance between two consecutive contours. That's contour interval. Next horizontal equal na horizontal distance between any two adjacent contours. Contour உங்களுக்கு இப்படி இருக்கும்போது அதோட horizontal distance, இதுவே contour interval na அதோட vertical distance. Next பாத்தீங்கன்னா contour interval constant between consecutive contour. Contour interval வந்து consecutive contourல கான்ஸ்டண்டா இருக்கும், அதுவே horizontal equivalentல வேரியபிளா இருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா slope of the ground டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். Next factors on which contour interval depends: nature of the ground, purpose and extent of the survey, scale of the map, time and expense of field and office. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இந்த கான்டூர் இருக்கும், கான்டூர் இன்டர்வல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டர்வல்ஸ் அதோட வேல்யூஸ். லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் ஃப்ளாட் கண்ட்ரியாக இருந்தால் பில்டிங் சைட்ஸ், டீட்டெயில்டு டிசைன் ஒர்க், கேல்குலேஷன் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் எர்த் ஒர்க், இதுக்கெல்லாம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 to 0.5 மீட்டர் லார்ஜ் ஸ்கேல் மேப்பில். நெக்ஸ்ட்டு ரிசர்வாயர் அண்ட் டவுன் பிளானிங் ஸ்கீம்ஸ்க்கு 0.5 to 2 மீட்டர். இதுவே லொக்கேஷன் சர்வேயாக இருந்தால் 2 to 3 மீட்டர். அதெல்லாம் வேல்யூஸ் கேட்கலாம், கன்ஃபார்மாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் மேப் ஆஃப் புரோக்கன் கண்ட்ரி. இதுக்கு ஜென்ரல் டோப்போகிராஃபிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 25 மீட்டர்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர். ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஏ கான்டூர் லைன் ஹேவ் தி சேம் எலிவேஷன். ஃப்ளாட் கிரவுண்டுக்கு வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸ்டீப் ஸ்லோப்பாக இருந்தால் இந்த லைன்ஸ்லாம் க்ளோஸாக வந்து இப்படி க்ளோஸாக இருக்கும். இதே ஃப்ளாட் கிரவுண்டாக இருந்தால் வைடாக இருக்கும். யூனிஃபார்ம் ஸ்லோப்பாக இருந்தால் அதுவும் யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே லென்த் அப்படியே ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். பிளெயின் சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட் பேரலல் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹில்லில் வந்து சீரீஸ் ஆஃப் க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸ் அந்த மேப்பில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹில்லுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இன்சைடு வந்து அதோட வேல்யூ இன்சைட் பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூவாக இருக்கும். இதுவே டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா ஹையர் வேல்யூ வந்து வெளியில் இருக்கும், அவுட் சைடில் இருக்கும். கான்டூர் லைன் கிராஸ் ரிட்ஜ் ஆர் வேலி லைன் அட் ரைட் ஆங்கிள். அந்த கான்டூர் லைன் வந்து அந்த ரிட்ஜ் வேலியை வந்து ரைட் ஆங்கிளில் தான் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஹையர் வேல்யூ எப்பயுமே இன்சைடில் இருக்கும். இன்சைட்னா நம்மளுக்கு பெண்ட் ஆர் லூப்பில் இருக்கும். இண்டிகேட்ஸ் அதுதான் இண்டிகேட் பண்ணுறது ரிட்ஜஸ். நெக்ஸ்ட்டு கெனாட் எண்ட் எனிவேர். எங்கேயோ போயெல்லாம் எண்ட் ஆகாது, கரெக்டாக வந்து ஒரு க்ளோஸான ஒரு பிளேஸில் தான் முடியும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகும். பட் க்ளோஸ் ஆன் தம்ஸ் அப் எய்தர் வித்தின் ஆர் அவுட் சைட் த லிமிட் ஆஃப் த மேப். கெனாட் மர்ஜ் ஆர் கிராஸ் ஒன் அனதர் ஆன் மேப். மர்ஜும் ஆகாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று கிராஸும் ஆகாது. கெனாட் மர்ஜ் ஆர் கிராஸ் ஒன் அனதர் ஆன் மேப். ஓகே, எக்ஸப்ட் இன் ஓவர்ஹேங்கிங் கிளிஃப் இட் மர்ஜஸ். ஓவர்ஹேங்கிங்கில் மட்டும் மர்ஜ் ஆகும். எப்படின்னா இப்படி மர்ஜ் ஆகிடும். நெவர் ரன் இன்டு ஒன் அனதர். ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே போகாது அப்படின்றாங்க. வெர்டிகல் கிளிஃப் தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் இப்படி போகாதுன்றாங்க. இதில் இப்படி நடக்கும் அப்படின்றாங்க. இதில் கோயின்சைட்ஸ் ஆகும். இதுவே ஹரிசானல் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 0 வெர்டிகல் கிளிஃபில். நெக்ஸ்ட் டிப்ரெஷன்ஸ் பிட்வீன் சம்மிட்ஸ் அப்படின்றது வந்து சேடல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 செட் ஆஃப் கான்டூர் ரெப்ரசன்ட் சேடல் இப்படி இருக்கும். இந்தமாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பாயிண்ட் வந்து டிப்ரெஷன் பிட்வீன் சம்மிட்ஸ் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பாயிண்ட் பேர் வந்து சேடல்.
Next இதோட uses பார்த்தீங்கன்னா gives information about flat, undulating or mountain. Next engineering projects எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா road, railway, canal, pipeline. Next catchment area and capacity of reservoir, quantity of earthwork இதெல்லாம் determine பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Catchment area, capacity of reservoir இதுக்கெல்லாம் determine பண்ணி யூஸ் ஆகுது. Next methods. Direct method வந்து for large scale maps, small contour intervals. For large scale map க்கு small contour intervals வரும். Higher degree of accuracy, precision required. இதோட methods பார்த்தீங்கன்னா by level and staff and by hand level. இது வந்து accurate method but very tedious and time consuming. இந்த டைம் நிறைய எடுத்துக்கும். இது வந்து ஆனால் அக்யூரேட்டாக நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கும். இதுவே indirect methodனா for undulated ground and hilly ஏரியாவுக்கு தான் indirect method. இதில் கான்டூர் லைன்ஸ்லாம் வந்து இன்டர்போலேஷன் ஆகும். இது வந்து எங்கே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு டைம் கன்சியூமிங் வந்து கம்மியாக இருக்கும். இதோட மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்கொயர், மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன், டாக்கியோமெட்ரிக் மெத்தட், பிளெயின் டேபிள் மெத்தட். மெத்தட் ஆஃப் ஸ்கொயர் are also called coordinate method. Method of square வந்து entirely divided into square or rectangle. ஸ்கொயரா இல்லை ரெக்டாங்குலராக டிவைட் பண்ணி அப்புறமா தான் அதை வந்து கான்டூர் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்மால் ஓப்பனிங் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா இது வந்து ரோட், ரயில்வே, கெனால் சர்வேக்கு யூஸ் பண்ணுறது. டாக்கியோமெட்ரிக்ஸ் மெத்தட்னா இன்டர்போலேட் பண்ணுவாங்க ஹில்லி ஏரியாவுக்கு டாக்கியோமெட்ரிக் மெத்தட். நெக்ஸ்ட்டு theodolite. நெக்ஸ்ட்டு தியோடோலைட். இது வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். வேறு கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இருங்க 1 minute. ஓகே, இது வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வெர்டிக்கல் ஆங்கிள், ஹரிசாண்டல் ஆங்கிள். தியோடோலைட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிளும் ஹரிசாண்டல் ஆங்கிள்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு தியோடோலைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்ட் தியோடோலைட், நான் டிரான்சிஸ்ட் தியோடோலைட். டிரான்சிஸ்ட்னால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ரிவால்வ் ஆகும் அப்படின்றது. எங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் ரிவால்வ் ஆகும் அபவுட் இட்ஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெலஸ்கோப். இதுதான் ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது டிரான்சிஸ்ட் டெலஸ்கோப் தான். நான் டிரான்சிஸ்ட்னால் அது கேனாட் ரிவால்வ் ஆகாது. இதோட டயமீட்டர் ஹரிசாண்டல் சர்க்கிள் டயமீட்டர் பார்த்திங்கன்னா 8 cm to 25 cm. நெக்ஸ்ட் இதோட லிஸ்ட் கவுண்ட் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேலுக்கும் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தியோடோலைட் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேலுக்கு வந்து 20 minutes, வெர்னியர் ஸ்கேலில் 20 seconds. எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் டிரான்சிஸ்ட் தியோடோலைட்னா என்னென்ன பார்ட்ஸ்னால் டெலஸ்கோப் வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மவுண்டட் ஆன் ஏ ஸ்பிண்டில் நோன் அஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஆர் வெர்டிக்கல் ஆக்சிஸ். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 100 mm to 175 mm, டயாமீட்டர் 30 mm. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் சர்க்கிள். Circular graduated or attached to the turnian axis of the telescope, controlling by a vertical clamp. Leveling head consists of 2 parallel triangle plates, is called tri-brach plate. Lower plate or scale plate. Size of theodolite represented by size of scale. Next tripod, plumb bob, compass. நெக்ஸ்ட் அதோட டெர்மினாலஜி பார்த்திங்கன்னா சென்டரிங்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட், plumb bob process of setting up the instrument exactly over the station mark. Next line of sight are also called line of collimation. Line passes through horizontal and vertical crosshair and optical center of object glass. Transiting process of twinning the telescope in vertically plane through 180 degree about the turnian axis, horizontal axis, also called plunging or reversing. Next swinging, turning the telescope in horizontal plane about the vertical axis.
இதை வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாரி அது டேர்ன் பண்ணும் அப்படின்றாங்க. ஃபேஸ் லெஃப்ட் அப்சர்வேஷன்னா when vertical circle is left of the observer, right observation vertical circle is right of the observer. Telescope normal or direct when the face of vertical circle is to the left and bubble of telescope is on up. Telescope in vertical or reversed இருந்துச்சுன்னா when vertical circle right sideலையும் bubble of telescope is downwardலையும் இருக்கும். இது நார்மல் அண்ட் டேரெக்டாக நார்மல் ஆர் டேரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து லெஃப்ட்டில் இருக்கும், பபிள் டெலஸ்கோப் அப்பில் இருக்கும். இதுவே வந்து ரிவர்ஸ்ட் ஆர் வெர்டிக்கல் ஆர் ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து ரைட்லேயும் பபிள் டெலஸ்கோப் வந்து டவுன்வோர்டாகவும் இருக்கும். சேஞ்சிங் ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் வெர்டிக்கல் சைக்கிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட், அதான் சேஞ்சிங் ஃபேஸ். டபுள் சைட்டிங் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஆங்கிள் ட்வைஸ், ஒன்ஸ் வித் தி டெலஸ்கோப் in normal condition and once with telescope in vertical condition, அதான் double sighting. next temporary adjustment of theodolite பார்த்தீங்கன்னா sitting up, centering, leveling, focusing to the eyepiece and focusing to the object piece. next fundamental lines பார்த்தீங்கன்னா 5 lines இருக்கும். vertical axis, horizontal axis. next பார்த்தீங்கன்னா fundamental lines, vertical axis, horizontal axis, line of collimation, altitude level axis, plate level axis. next is sources of error in theodolite work. என்னென்ன எரர் பார்த்தீங்கன்னா instrumental, personal, natural. instrumental index error, error due to imperfect adjustment of plates, error due to line of collimation not being perpendicular to the horizontal axis. next is spire test, vertical index test பண்ணுவாங்க instrumental. personal error பார்த்தீங்கன்னா error due to inaccurate centering, inaccurate leveling, slip in screw, improper use of tangent screw, improper temperature effect and refraction effect. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ராவர்சிங். ட்ராவர்சிங் அப்படின்றது மெஷர் லென்த் அண்ட் டைரக்ஷன். மெஷர் லென்த் அண்ட் டைரக்ஷன், அதான் ட்ராவர்சிங்கில் நம்ம லென்த் அண்ட் டைரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுவோம். framework consisting of series of straight lines connected together forming an open or closed traverse. framework consisting of series of straight line இருக்கும், அது வந்து connected together forming an open இல்லைனா closed traverse இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு 2 types பார்த்தீங்கன்னா open traverse, closed traverse. field work in traversing பார்த்தீங்கன்னா recognitions, selection and marking of points, running and measuring traverse line, angular measurements, marking the offsets. measurement in traversing, linear measurement, chain or tape, tachyometer, electronic distance measuring instrument. next angular measurement la loose needle method, fast needle method, included angle method, indirect angle method, deflection angle method. இதில் வந்து லூஸ் நீடில் மெத்தட், ஃபாஸ்ட் நீடில் மெத்தட், இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லூப் ட்ராவர்ஸ்க்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் ஆங்கிள் மெத்தட், டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லிங்க் ட்ராவர்ஸ் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் மிஸ்க்ளோஷர் பார்த்தீங்கன்னா ப்ரிமிசிபிள் ஆங்கிள் மிஸ்க்ளோஷர் பார்த்தீங்கன்னா E = k√n. இது ஃபார்முலா கேட்பாங்க. nன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ், kன்றது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தியோடலைட். இதில் வந்து latitude and departureன்னு இருக்கும். latitudeன்றது ஒன்றும் இல்லை, a line is orthographic projection on north சவுத்தில், இந்த நார்த் அண்ட் சவுத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து latitude. வெஸ்ட் அண்ட் ஈஸ்டில் இருந்தால் அது வந்து டிபார்ச்சர். வெஸ்ட் டு ஈஸ்டில் இருந்தால் அது டிபார்ச்சர், நார்த் டு சவுத் இருந்தால் அது latitude. அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா L = L cos θ latitudeக்கு, டிபார்ச்சருக்கு D = L sin θ. இதில் வந்து நார்த்து பாசிட்டிவாக இருக்கும், சவுத்திங்கில் வந்து நெகட்டிவாக இருக்கும். இங்கே ஈஸ்டிங்கில் பாசிட்டிவாக இருக்கும், வெஸ்டிங்கில் வந்து நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஸ் இன் க்ளோஸ்ட் ட்ராவர்ஸ். லூப்பிங் ட்ராவர்ஸில் summation of latitude = 0, summation of northing = summation of southings, summation of departure = 0. எப்போனா sum of easting = sum of westing, இங்கே sum of northing = sum of southing. இதுக்கு வந்து latitude வந்து 0, இங்கே departure 0வாக இருக்கும் லூப்பிங் ட்ராவர்சிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் க்ளோசிங் எரர் பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா E = square root of summation of L² + summation of D².
இதுவே டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா tan theta equal to summation of d by summation of L, summation of departure by summation of latitude. Link traverse, summation of latitude is equal to latitude of final control point minus latitude of initial control point. Final to initial subtract பண்ணுவாங்க, அதுதான் வந்து latitude. Summation latitude, summation departure பார்த்தீங்கன்னா departure of last control point minus departure of initial control point. Method to rectify closing error, என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா Bowditch method, transist method, axis method, graphical method, arbitrary method. Bowditch method வந்து also called compass method, used when angular measurement and linear measurement need equal degree of accuracy. ரெண்டுத்துக்கும் accuracy கரெக்டாக வரதுக்காக நம்ம angular measurement, linear measurementல இந்த Bowditch method யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. angular measurementல எப்படி எரர் வரும் பார்த்தீங்கன்னா எரர் proportional to 1 by root L. இதில் லீனியரில் எரர் proportional to 1 root L அவ்வளோதான். transist பார்த்தீங்கன்னா used when angular measurements are more precise than linear measurement. நம்மளுக்கு வந்து angular measurementல accuracy வேணும் அப்படின்ற இடத்துல வந்து transist யூஸ் பண்ணுவோம். axis வந்து corrections are applied only to lengthல correction பண்ணும்போது தான் axis யூஸ் பண்ணுவோம். used for high accuracy key. Next, graphical method based upon Bowditch method, Bowditch rule. இதில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க எரர் க்ளோசிங்க்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங். இதில் வெறும் ஒரு 5-6 ஃபார்முலா தான் இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங்கிறது process of determining the difference of elevation of station from observed vertical angles and known distance. Difference of elevation of station from observed vertical angles and known distance. Method of determining elevation of a point by theodolite. First case பார்த்தீங்கன்னா base of the object accessible, நம்ம ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து இங்கே வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இருக்குது, பின்ற பிளேஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இருக்குது. க்யூவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ ஏ வந்து சென்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்றது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்டர். டின்றது வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் Q1. அப்போ டி ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல்னாலும் அதுக்கு அப்போ இந்த பிளேஸ்க்கும் சேம் தான். ஸோ ஏ Q டேஷ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டி ஈக்குவல் டு அப்போ டி ஈக்குவல் டு PQ1னாலும் டி ஈக்குவல் டு AQ டேஷ்னாலும் சேம். இப்போ ஹச் டேஷ்ன்றது வந்து நம்ம ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அட் பியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டு தான் ஹச் டேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெறும் ஹச் இருக்குது, ஹச்ன்றது வந்து Q டேஷ். இதை வந்து D tan ஆல்ஃபா வச்சு கண்டுபிடிப்பாங்க. எஸ்ன்றது ஸ்டாஃப், இங்கே கொடுத்துருக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணி பெஞ்ச்மார்க் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஸ்டாஃப். இது ஆங்கிள் வந்து ஆல்ஃபா வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் A to Q. நெக்ஸ்ட் RL ஆஃப் Q பார்த்தீங்கன்னா RL ஆஃப் பெஞ்ச்மார்க் ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் ப்ளஸ் D tan ஆல்ஃபான்றது H. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து கர்வேச்சர் கரெக்ஷனும் கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷனும் ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ சி வேல்யூ பார்த்திங்கன்னா கம்பைன்டு கரெக்ஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.06728 D² மீட்டர். டி வந்து கிலோமீட்டரில் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு நம்ம சி மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 பேஸ் ஆஃப் தி இன்அக்சசபிள். பண்ண முடியாத ஒரு பேஸ் வந்து நம்ம வந்து
வச்சு நம்மளால் வந்து அதை மெஷர் பண்ண முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா அந்தமாரி டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இந்த சேம் வெர்டிக்கல் பிளேன்லேயே இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆஸ் தி எலிவேட்டட் ஆப்ஜெக்ட் மட்டும் எலிவேட்டடாக இருக்கும். அதுதான் வந்து சிங்கிள் பிளேன் மெத்தட் அப்படின்பாங்க. இப்போ ஏ அண்ட் பி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அட் ஆக்சிஸ் அட் ஏ அண்ட் பி அட் சேம் லெவலில் இருக்குது. இப்போ இங்கே ஹச்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து q dash h equal to q dash. அதுதான் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், d tan alpha 1. alpha 1ன்றது angle of elevation from a to q, alpha 2ன்றது angle of elevation from b to q. sன்றது staff reading இங்கே இருக்கும், sன்றது staff reading. bன்றது horizontal distance between two station, ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் b. நெக்ஸ்ட் dன்றது horizontal distance between p and q. dன்றது horizontal distance between p and pக்கும் qக்கும் இருக்க நடுவில் horizontal distance தான் d. இதில் வந்து இந்த alpha 1 இதை வந்து ஃபஸ்ட்டு a q dash இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. இதில் வந்து angle alpha 1 கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து d tan alpha 1 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்பாங்க b q dash alpha 2க்கு. இதில் வந்து இந்த ட்ரையாங்கிளோட இந்த பேஸ் பார்த்திங்கன்னா d, பட் இந்த ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா b. ஸோ நம்ம ஃபுல்லாக எடுக்கும் போது b + d வரும். அதான் b + d into tan alpha 2. இங்கே வெறும் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு d வருது. ஸோ d tan alpha 1. ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணும் போதும் h equal to d tan alpha 1 கிடைக்கும். h equal to d tan alpha 1 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த d வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லாஸ்ட்டு நம்மளுக்கு b sin alpha 1 sin alpha 2 டிவைட் பை sin ப்ராக்கெட்குள்ளே alpha 1 minus alpha 2ன்னு இப்படி வரணும். இதான் அதோட ஃபார்முலா. இது கன்ஃபார்மாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்துச்சுன்னா, இது ஒரு லெவல்லையும் இது ஒரு ஹைட்லேயும் இது ஒரு ஹைட்லேயும் இருந்துச்சுன்னா அப்போனா எப்படி பண்ணுவாங்க பார்ப்போம். இதில் அதேமாரி தான் ட்ரையாங்கிள் BQQ1 இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எடுத்துப்பாங்க. BQQ1 Q1 இங்கே இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து alpha 2. ஸோ அதேமாரி இங்கே b இருக்கும், இங்கே d இருக்கும். b + d tan alpha 2. இது வந்து AQ, இதுக்கு வந்து AQQ1 இது எடுத்தாங்கன்னா d tan alpha 1. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவாங்க. இதில் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம செப்ரேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போதும் லாஸ்ட்டாக வந்து நம்ம h1 - h2னாலும் s2 - s1னாலும் நம்மளுக்கு வந்து சேம். ஸோ அப்போ நம்ம s கொடுத்துப்போம். s equal to d into tan alpha 1 minus tan alpha 2 minus b into b tan alpha 2ன்னு இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வந்தோன்னா இந்த வேல்யூ வந்து இந்த சைடு போயிடும். ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா லாஸ்ட்டில் d equal to b + s cot alpha 2 into tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருந்தால் இந்த ஃபார்முலா சேம் h1 கண்டுபிடிக்கிறதுக்கு d tan alpha 1 தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா h1க்கு வந்து அந்த h1க்கு வந்து அந்த d வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச d வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதான் b + s cot alpha 2 sin alpha 1 sin alpha 2 divided by sin alpha 1 minus alpha 2. இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. d வேல்யூ, இந்த d வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் அட் வெரி டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்தால், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருந்துச்சுன்னா d equal to b tan alpha 2 minus s tan alpha 1 minus alpha 2. இதுக்கு அந்த d வேல்யூ, இது h வேல்யூ நம்மளுக்கு h1 equal to d tan alpha 1 கண்டுபிடிப்போம். d வேல்யூவில் வந்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ b minus s cot alpha 2 sin alpha 1 sin alpha 2 divided by sin alpha 1 minus alpha 2. இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வரும், இங்கே வந்து மைனஸ் வரும். இது வெரி டிஃப்ரெண்ட் லெவலுக்கு இங்கே மைனஸ் வரும். இது வந்து வெறும் அட் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு மட்டும் இங்கே ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்அக்சசபிள். நம்ம வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியாது அந்தமாரி இருக்க பிளேஸில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் நாட் இன் சேம்.
vertical plane as the elevated object. இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைப்போம், இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருவோம், ஒரே பிளேஸில் இருக்காது அப்படின்றாங்க. அப்படின்றதுக்கு பிளேஸில் வந்து நம்ம h1 = d tan alpha தான் தெரியும் நார்மலாக. b sin θ2 tan alpha 1 sin θ1 plus θ2. இதில் d வேல்யூ பார்த்தீங்கன்னா b sin θ2 divided by sin θ1 plus θ2. இந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம dல சப்ஸ்டியூட் பண்ணி அதேமாரி b இந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம இந்த h1க்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சேம் இதேமாரி இந்த d வேல்யூ கொண்டு வந்து நம்ம இந்த h2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். h2 = d tan alpha 2ன்னு வரும். இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, ரெண்டும் சேம் தான். இங்கே என்னென்னா இங்கே θ2ன்னு போடுவோம், இங்கே θ1ன்னு இருக்கும். அதேமாதிரி இங்கே alpha 1 alpha 2ன்னு இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்கியோமெட்ரி. இது வந்து a branch of angular surveying in which the horizontal and vertical distance of points are measured. இதில் வந்து ஹரிசாண்டலும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுவாங்க. இதை வந்து ஆல்சோ கால்ட் ஆப்டிக்கல் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து வெரி ரேப்பிட் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தட் adapted in obstacles such as steep and broken ground, deep ravines, stretches of water, swamp, undulating groundக்கு இதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து சைனிங் வந்து டிஃபிகல்ட்டு, ஸோ அதை தான் டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாட் கிரவுண்டுக்கு வந்து நம்ம அக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ செயின் டேப் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ளாட் கிரவுண்டில் அக்யூரேசி அதிகமாக இருக்கும் டாக்கியோமெட்ரியை விட. இதுவே அண்டுலேட்டிங் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அக்யூரேசி கம்மியாக இருக்கும். டாக்கியோமெட்ரியை விட அக்யூரேசி இதில் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம செயின் டேப் வச்சு பண்ணால் அதில் அக்யூரேசி கிடைக்காது. இந்த அண்டுலேட்டிங் கிரவுண்டுக்கு தான் நம்ம டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிவைஸ் யூஸ்டு பார்த்திங்கன்னா டாக்கியோமீட்டர். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிரான்சிஸ் தியோடலைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வித் ஸ்டாடியோ டயஃப்ராம் கூட. இது ஸ்டாடியோ டயஃப்ராம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாடியோ ஹேர் இருக்கும், அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். 1 above 1 below இருக்கும். ஹரிசாண்டல் ஹேர் ஆஃப் கிராஸ் ஹேருக்கு அது ஒன்று மேலேயும் கீழேயும் இருக்கும் அப்படின்னாங்க. மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரி பார்த்திங்கன்னா ஸ்டேடியா சிஸ்டமில் ஃபிக்ஸ்டு ஹேர் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூவபிள் ஹேர் மெத்தட் ஆர் சப்ஸ்டன்ஸ் பார் மெத்தட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டான்ஜென்ஷியல் சிஸ்டம். பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாடியோ ஹேர் மெத்தடில் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், இது மட்டும் பார்த்துங்க போதும். d = ks + c. kன்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், f/iன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு cன்றது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், f + dன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு அனலிட்டிக் லென்ஸ்னால் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன் டு டாக்கியோமீட்டர் பார்த்திங்கன்னா இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட் பர்பண்டிகுலர் டு லைன் ஆஃப் சைட் பார்த்திங்கன்னா s cos θன்னு நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா L = ks + c. இதில் நம்ம வந்து ஹரிசாண்டல் எஸ்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம் s cos θன்னு. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கு d = L cos θ. ஸோ இந்த வேல்யூ L வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். d = k × s cos θ + c cos θ. இதில் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் வரும், இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்க்கு v = L sin θ. அதேமாரி நம்ம இதில் L சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 1/2 ks sin 2θ + c sin θன்னு வரும். இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இதில் வந்து எலிவேஷனாக இருந்துச்சுன்னா நம்மளோட எலிவேஷன் ஆஃப் தி ஸ்டாஃப் செக்ஷன் ஆஃப் அன் ஆங்கிள் எலிவேஷனாக இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மைனஸ் சென்ட்ரல் ஹேர் ரீடிங். அதுவே டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மைனஸ் போட்டுப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷன் ஃபார் இன்க்ளைன்டு சைட் வித் ஸ்டாஃப் நார்மல். இதில் அதேமாரி டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா L = ks + c. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா எலிவேஷன் வந்து d வந்து L cos θ + s2 sin θ. டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா d = ks + c cos θ minus s2 sin θ. நெக்ஸ்ட் டான்ஜென்ஷியல் மெத்தடில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா d = s tan θ1 - tan θ2. இது நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்குவாங்க.
டேஞ்சென்ஷியல் மெத்தோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா வச்சு. இதுவே இதில் கேஸ் 1 பார்த்தீங்கன்னா போத் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் மேபி எலிவேஷன் ஆங்கிள்ஸும் இதுக்கு சேம். இதில் வந்து tan θ2 மைனஸ் θ1 வரும், மற்றபடி எல்லாம் சேமு. போத் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் மேபி டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னா எஸ் டிவைட் பை tan θ2 மைனஸ் tan θ1. இதுவே எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் அண்ட் அதர் மேபி டிப்ரெஷன், எலிவேஷனோ இல்லை டிப்ரெஷன் இருந்தால் இங்கே மட்டும் அடிஷன் போடுவோம். ஆனால் இங்கே tan θ1 tan θ2 இங்கே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்வேயோட ஒரு பாதி டாபிக்லாம் முடிச்சிட்டோம். மிச்சதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்ஐக்கு படிச்சிருப்போம். உங்களுக்கு அதையும் ரிவைஸ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.